வணக்கம் மக்களே, நமக்கு இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறை அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. என்ன போஸ்டிங் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது ஓஏன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த போஸ்டிங்க்கு தான் அவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக 25,000 ரூபா உங்களுக்கு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டைரக்ட் ரெக்யர்மெண்ட் தான், உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு உங்களை வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். அதாவது சென்னை ஆணையர் அலுவலகத்தில் காலியாக உள்ள 6 அலுவலக உதவியாளர், அதாவது நீங்கள் வந்து சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்னை ஆணையர் அலுவலகத்தில் தான் வந்து உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு நீங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக 15,700 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேசிக் பே தாங்க. இது இல்லாமல் இதர படிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு மாதம் 25,000 ரூபா உங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவிறக்க செய்த முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை, அதாவது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ஃபில் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சொல்கிறேன் பார்த்துங்க. ஆணையாளர் இந்து சமய அறநிலைத்துறை, எண் 119, உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. இந்த அட்ரஸுக்கு வர்ற மே 28ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இது வந்து உங்கள் கொரியர் வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்குங்க. ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் மாரி இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்குங்க. அடுத்தது பெயர், உங்கள் பெயர் யார் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட பெயர் எழுதிக்குங்க. அவங்களோட அப்பா பேரும் எழுதிக்குங்க. அடுத்தது ஆனா பெண்ணான்ற டீட்டெயில்ஸ் எழுதிக்குங்க. அடுத்தது உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி, அதை வந்து எழுதிக்குங்க. அடுத்தது அஞ்சல் தொடர்பிற்கான முகவரி, அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் வேறு ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்தோட அட்ரஸ் கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லெட்டர் அனுப்புறதா இருந்தால் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதோட அட்ரஸை நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கங்க. சப்போஸ் ரெண்டுமே ஒரே அட்ரஸாக இருந்தால் ரெண்டுமே நீங்கள் ஒரே அட்ரஸ்ன்னு எப்படி, அதாவது ரெண்டுத்துக்கும் ஒரே அட்ரஸுக்கும் எழுதிங்க நீங்கள். அடுத்தது இமெயில் முகவரி, இமெயில் அட்ரஸ், உங்களோட இமெயில் டீட்டெயில்ஸ் எழுதிங்க. அடுத்தது பிறந்த தேதி, நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது இனம் மற்றும் வகுப்பு விவரம், நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் பிசியா எம்பிசி அந்த டீட்டெயில்ஸு அது கூட சேர்த்து கேட்டிருக்காங்க. அடுத்தது மதம், இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களோட கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எழுத படிக்க தெரிந்த மொழிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா, பதிவு எண், நிலை மற்றும் அலுவலகத்தின் முகவரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து வேலை வாய்ப்பில் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதோட எண், அதோட நிலை மற்றும் அலுவலகத்தின் முகவரி, எந்த அட்ரஸில் எந்த வேலைவாய்ப்பு மையத்தில் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸு, பதிவெண் எல்லாமே கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பதிவு பண்ணல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து கட்டாயம் கிடையாது. பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. தற்போது பணியில் இருந்தால் அதன் விபரம், நீங்கள் சப்போஸ் வேறு எங்கேயா ஒர்க் பண்ணுறீங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸு மற்றும் அங்கே கொடுக்குற நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து இது கூட இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிற குறிப்பு, வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிற குறிப்பில் வந்து நீங்கள் எழுதிங்க. கடைசியாக விண்ணப்பதாரரின் கையொப்பம், இது ரொம்ப கட்டாயங்க. நிறைய பேர் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கையெழுத்து போட மறந்துடுவாங்க. கடைசியில் போனால் அங்கே ரிஜெக்ட் ஆகிடும். என்னென்னு பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து அவங்க சிக்னேச்சர் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ மறக்காமல் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் சிக்னேச்சர் போட்டுருங்க. அடுத்தது நாள் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஆணையாளர் இந்து சமய அறநிலைத்துறை, 119, உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பிடுங்க. இது கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அனுப்பும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து, அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் அவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதாவது கல்வி தகுதி, எல்லா கல்வி தகுதி, உங்களோட கல்வி தகுதி இருக்கீங்களா அந்த கல்வி தகுதி ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து போட்டுங்க. அடுத்தது அரசு பதிவு பெற்ற அலுவலர்கள், கல்வியாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள்,
போன்ற எவரேனும் ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்றின் நகல், அதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வக்கீல் இருப்பாங்க நோட்ரி பப்ளிக்கில், அவங்ககிட்ட சிக்னேச்சர் வாங்கலாம். அப்படி இல்லைனா கல்வியாளர்கள்னால் க்ரீன் இங்கில் சைன் போடுவாங்க இல்லைங்களா. கொஞ்சம் கல்வியாளரில் முக்கிய பதவியில் இப்போ ஹெட் மாஸ்டர் அவங்களாம் வந்து அவங்க, அப்படி இல்லைன்னா மக்கள் பிரதிநிதிகள் உங்கள் எம்எல்ஏ அவங்கள்ட்ட யார்கிட்டையாவது போயிட்டு உங்கள் நன்னடத்தை சர்டிஃபிகேட் வந்து பெற்றுத்தரணும். அது பெற்றுத்தந்து அதோட ஜெராக்ஸுமே இது கூட வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூ வரும்போது எல்லா விதமான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து அங்கே வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தற்போது பணியில் இருந்தால் நிறுவனத்தின் பெறப்பட்ட தடையின்மை சான்றிதழ், அதாவது நீங்கள் வந்து ஒரு இடத்துல இப்போ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி இது கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பின் அதன் பதிவு எண் அடங்கிய சான்றிதழ் நகல். நீங்கள் வேலைவாய்ப்பில் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் புக் எடுத்து இது கூட அனுப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தகுதிகள். இதுக்கு நீங்கள் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு குறைஞ்சபட்சம் இது எல்லா பிரிவினருக்குமே 18 வயசு மினிமம் ஏஜாக சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக ஆதி திராவிடருக்கு 37 வயசு, பழங்குடியினருக்கு 37 வயசு, மிகவும் பிற்பட்டோருக்கு 34 வயசும், பிற்பட்டோருக்கு 34 வயசும், இதர வகுப்பினருக்கு 32 வயசு அதிகபட்ச வயசாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜாப் வேக்கன்சிஸை வந்து, அதாவது 6 வேக்கன்சிஸ் சொன்னால அது வந்து இவங்க கம்யூனிட்டி வைஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா விடோ, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா SCA ஜென்ரலில் வந்து 1 வேக்கன்சிஸும், அடுத்தது ஜென்ரல் கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரியாரிட்டியில் பார்த்திங்கன்னா SC ஜென்ரலில் 1 வேக்கன்சிஸும், அடுத்தது ஜென்ரலில் 2 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார்னால் கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மகள் அவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரிகள், அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட் டைம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. நான் ப்ரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MBCயில் ஜென்ரலில் 1 வேக்கன்சிஸும், அடுத்தது BC ஜென்ரலில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.